என்னோடய பேர் மோகன். நான் அரக்கோணம் பக்கத்தில் இருக்க அம்மனூர்ன்ற சின்ன கிராமத்துலேருந்து வந்து சென்னையில் வேலை தேடி இன்றைக்கி ஒரு வேலையும் கிடச்சி தனியாக ரூம் எடுத்து இங்கே தங்கி வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ இருக்க பிரச்சனை கடந்த சில வருஷங்களாக எனக்கு சரியாக தூக்கம் வராமல் என்னோடய மண்டைக்குள்ளே யாரோ கத்துற மாதிரியும் அழுகிற மாதிரியும் என்னை மிரட்டுற மாதிரியும் எனக்கு தோணிகிட்டே இருக்குது. என்னோடய நிலைமையை யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல. தனிமை மட்டும்தான் எனக்கு நிரந்தரம். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கேன். காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரலாம் நல்லா ஓடி ஓடி வேலை செய்கிறேன். இரவு மட்டும்தான் இந்த தனிமை. இந்த இரவை என்னால் கடக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு இப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த தூக்கமின்மை என்ன ரொம்ப கொடுமையான நிலைமைக்கு கொண்டு போகுது. பயம் பதட்டம் இதெல்லாம் சேர்ந்து நான் ஒரு ஆன்மாவோட கட்டுப்பாட்டில் இருக்கேனா இல்லை பேய்களோட கட்டுப்பாட்டில் இருக்கேனா? எனக்கு பேய் பிடிச்சிடுச்சா? எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்ன ஆச்சு? இது மட்டும்தான் என் மனதில் தோணிகிட்டே இருக்குது. எல்லா வேலையிலையும் கவனம் செலுத்த முடியல. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. தூக்கம் வரல. இப்படியும் படுத்தா தூக்கம் வரல. இப்படி படுத்தாலும் வரல. இப்படி தான் படுக்கிறது, இப்படியும் படுக்கிறது. அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு என் காதில். என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அது ஆன்மாவோட சத்தமாக இருக்குமா? ஹலோ ஹவுஸ் ஓனரா? நான் ஹவுஸ் ஓனர் பேசுகிறேன்ப்பா. சார், என்னால் நைட்டெலாம் தூங்க முடியல. சரிங்க, நான் 6 மாதமாக சொல்லிகிட்ருக்கேன். இந்த இடத்துல மர்மமாக என்னமோ நடக்குது. நீங்கள் தான் சரியாக புரிஞ்சிக்காமல் சரியாக கேட்காம இருக்கீங்க. நான் வீடு சின்னதாக தான் இருக்கும். அதுக்காக பயப்படலாமா? நீ வெளியூர்லேருந்து வந்தவன், உனக்கு அப்படி தான் தெரியும். நீ இருக்கிறதெல்லாம் இல்லைன்னா இடத்த காலி பண்ணிட்டு. இதுக்கு முன்னே இருந்தவங்களாம் நல்லா தான் இருந்தாங்க. அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க. நீ வந்து காலி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டுப்பா. எதுவும் பயப்படாத. புரியுது சார். இந்த வேலையில் இதுக்கு கம்மியாக யாராலையும் வாடகை கொடுக்க முடியாது. அதனால தான் உங்கள்கிட்ட வந்தேன். அதுதான் எல்லாமே புரியுது சார். ஆனால் நான் தூங்கி 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கெல்லாம் ஒரு வீடியோ கேமரா வச்சு நைட்டெல்லாம் பாரு. அதில் தெரியும் பேய் இருக்குதா இல்லையான்னு தெரியும். அதுக்காக தான் வீட்டில் பேய் இருக்குது, பிசாசு இருக்குதுன்னு பொருளை கிளப்பி விட்டுங்கிற. இப்படியே இருந்தால் என்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிடும். நீங்கள் எனக்கு அதனால தான் உதவி செய்கிறீங்க. எல்லாமே புரியுது. இந்த காலத்தில் பேய் பிசாசி எல்லாம் யார் நம்புகிறாங்க? இருக்கிறதெல்லாம் இல்லைன்னா வீட்டை காலி பண்ணி போயிடு. புரியுது சார். சரி சார். சரி, வேறு வழியே இல்லை. ஹவுஸ் ஓனர் சொன்ன மாதிரி கேமராவை வச்சு பார்த்துட வேண்டியது தான். இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். இதோட நான்
எப்படி திடீர்னு தூங்கினேன் இந்த நேரத்தில் எனக்கு என்னால் நம்ப முடியல. ஆறு ஆறு அட்டாச்சே, கரண்ட்டு வேறு கட் பண்ணி வச்சுருக்காங்களே. சரி, வீடியோ வச்சு எடுத்து பார்ப்போம் ஏதாச்சும் ரெக்கார்டாக இருக்கான்னு. இப்போ தெரிஞ்சிடும் என்னோடய தூக்கத்துக்கு என்ன, தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு. பார்க்குறேன்